சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனால் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க அந்த கவலையை மறக்க தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனால் அந்த தெய்வமே கலங்கி நின்னா யாரால மாமா ஆறுதல் சொல்ல முடியும்? யாரால மாமா ஆறுதல் சொல்ல முடியும்? அப்படிதாங்க அழுது பாட்டு படிக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நடப்பை பார்த்தா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதியோட வீட்டில் 31 கோடி ரூபா கைப்பற்றியிருக்காங்க. அந்த 31 கோடி ரூபாயிலையும் 11 கோடி ரூபா எரிஞ்சு சாம்பலாக போயிட்டான். அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியில் தீர்க்கப்பட வேண்டிய இடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய நீதிபதியே 31 கோடி ரூபா எந்த வழியில் அவருக்கு வந்ததுன்னு நம்ம யோசிக்க முடியலை. மக்களுக்கு நல்லது செய்ததுன்னு பேசுகிற அரசியல்வாதிகள் 1000 கோடி கணக்கில் கொள்ளையடிக்காங்க. 1000 கோடி இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் ஊழல் கூட 1000 கோடி அப்படின்னு சொல்லி அதை ஒழுங்காக விசாரித்தா 40,000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ எப்படி யோசித்து பார்க்கேன்னா, 1 கோடிங்கிறது 100 லட்சம், 1 லட்சங்கிறது 100,000. நம்மளை மாதிரி சாமானியமாக ஒரு ஏழையாக இருக்கட்டு அன்றாடம் வேலை பார்க்குறவங்களுக்கு கூலியாக கிடைக்கிறதே ஒரு நாளைக்கு 500 ரூபா தான். ஒரு நாளைக்கு 500 ரூபானா ஒரு மாதத்துக்கு 30 நாள் 15,000 ரூபா தான். ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அந்த 12 இன்று 15ஆல் பெருக்குனா கூட 1,80,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு அவனால் சம்பாதிக்க முடியுது. ஒரு வருஷத்துக்கு 1,80,000 ரூபானா ஒரு 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் ஒரு சாமானியனோட உழைப்பு ஒரு 10 வருஷம் பைத்து இன்று 1,80,000 18 லட்ச ரூபா தான். 10 வருஷத்துக்கு 18 லட்ச ரூபானா ஒரு 50 வயசு வரை அவன் 50 ஆண்டு காலம் அவன் உழைச்சா கூட ஒரு 90 லட்ச ரூபா தான். மொத்த உழைப்பே ஒரு மனிதனின் சாமானிய மனிதனின் மொத்த உழைப்பே 1 கோடி ரூபாயால் நம்மளால் தொட முடியலை. யோசிச்சு பாருங்கள். அதுவும் 20 வயசுலேருந்து அவன் 70 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக உயிரோடு இருந்தால் மட்டும்தான் 90 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறது அவனோட வருமானத்தை மட்டும்தான். இந்த 90 லட்ச ரூபாயில் தான் அவன் ஒரு வீட்டை கட்டணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும், அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு வரவு செலவு பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் 20 வயசில் உழைக்க ஆரம்பித்தா 70 வயசு வரைக்கும் 1 கோடி ரூபாயே அந்த வருமானத்தை தொட முடியலை. ஆனால் இவங்க எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊழலாக இருக்கட்டும், 100 கோடி 1000 கோடி பல்லாயிரம் கோடி இந்த மனிதர்களுக்கு அவங்க நன்மை செய்கிறேங்கிற பேரில் இவங்களை ஏமாற்றி சுரண்டி பண்ணக்கூடிய ஊழல். ஒரு மனிதனோட வருமானமே ஒரு ஆயுளுக்கு 90 லட்ச ரூபா தான். ஆனால் 1000 கோடி ரூபா நான் யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபானா ஒரு 1000 பேரோட ஆயுள் கால உழைப்பை ஒரே ஒரு மனுஷன் ஒரு வருஷத்தில் சுரண்டிடுதான். அப்போ இந்த 1000 கோடி ரூபா ஒரு மனிதனால் 1 கோடி ரூபாயை வச்சு ஒரு ஆயுளையே வாழ முடியுதுன்னா அந்த 1000 கோடி ரூபாயை வச்சு அவன் எத்தனை பெரிய ஒரு அடுத்து அவன் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்மளால் ஒரு அளவீடே பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு சாமானியமாக என்ன பண்ணுறான்னா அவன் சேமிக்கிற சேமிப்பிலே ஒரு வீட்டை கட்டுறான், என்னெல்லாவோ பண்ணுதான். ஆனால் இத்தனை கோடி ரூபா கொள்ளை அடிக்கவன் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன்னா, அதாவது மனுஷனுக்கு மிருகங்களை விட மிருகங்களுக்கு ஒரு 5 அறிவு அப்படி சொன்னாங்க, மனிதர்களுக்கு 6 அறிவு. ஏன்னா சிந்திச்சு பகுத்து வாழறதுக்கு 6 அறிவு. ஆனால் அந்த 6 அறிவு கொண்ட மனிதன் சிந்திச்சு மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் சிந்திச்சு வாழணுங்கிறதுக்கு தான் 6 அறிவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே உள்ள மனிதன் என்ன பண்ணுதான்னா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஏமாற்றி வாழக்கூடிய
அளவில் தான் இந்த உலகம் போய்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலை. அது ஒரு பக்கம். அதாவது மனிதராய் பிறப்பது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களோட பிறக்கிறது எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.